அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் வணக்கம் உரித்தாகுக. மிகவும் கடினமான பணியை கூட சரியான நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய திறமை பெற்ற கன்னிராசி அன்பர்களே, எல்லாவற்றிலும் மாற்றத்தை விரும்பக்கூடியவர் நீங்கள். நீங்கள் வெற்றியை நோக்கி திறம்பட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பீர்கள். நீங்கள் பணியாற்றும் அலுவலகமாக இருந்தாலும் சரி, அல்லது வசிக்கும் இடமாக இருந்தாலும் சரி, சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருப்பீர்கள். நீங்கள் கணக்கு விவரங்களை கூட ரொம்ப துல்லியமாக வச்சிருக்கிறது அது உங்களோட இயல்பு, சிறப்பு. நல்லது தீயதை பிரித்து அறியக்கூடிய சாமர்த்தியம் மிக்கவர்கள். அதனால எந்த பிரச்சனைக்கும் தீர்வை நீங்கள் அறிந்து எந்த பிரச்சனையில் வந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை அடையக்கூடியவர்கள். உங்களுக்கு அப்போ உங்களுக்கு லேர்னிங் கெப்பாசிட்டி இருந்துகிட்டு இருக்குது. எதையும் புரியக்கூடிய பகுத்தறியக்கூடிய சாமர்த்தியம் இருக்குது. உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எந்த பலன்களை அளிக்கப் போகிறது, நான் கூறுவதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபோல் நடந்து கொள்ளுங்கள். இப்போது எல்லாருக்குமே நன்மை தீமைகள் மாறி மாறி நடந்து வரும். இப்போ குரு நல்லா இருந்தால் சனி நல்லா இருக்காது, சனி நல்லா இருந்தால் கேது, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். நல்ல ஜோதிடருங்கிறவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவை தடுக்க வேணும், பாசிட்டிவை ஜாஸ்தி பண்ணதுக்கு உண்டான அரேஞ்ச் பண்ணணும், வழியை சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் நேரத்தினால எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது பாசிட்டிவை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அதிர்ஷ்டங்கள் மோதிரம் செய்வதாக இருந்தாலும் சரி, 9740846466 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அலசி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது கெட்டதை சொல்லி அதிலேருந்து தப்பிக்க வழி சொல்லி கொடுக்குறோம். இப்போ நம்ம பலனைக்குள் போகலாம். வருஷ பலன் எப்படி இருக்கிறது என்று. அதாவது 14/5/2025 இந்த நாளைக்குள்ள ஒருத்தர் இந்த கன்னியா ராசியில் உள்ளவங்க புதிய மனை அல்லது நிலம் வாங்குவது என்பது கண்டிப்பாக 90% ஆட்களுக்கு நடக்கும். சரி, பெரிய வசதி இல்லாமல் வீடு வாங்க முடியாதவங்களுக்கு கூட இப்போ இருக்கிறத விட நல்ல வீட்டுக்கு குடிபுகுவது என்பது கண்டிப்பாக நடக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு நிறைவேறும். பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் உருவாகலாம். மனமாகாதவர்களுக்கு மனம் ஆகும். அதாவது கல்யாணம் நடக்காமல் தடங்களாய் வந்திருக்கு, கல்யாணம் செட்டில் ஆகிரும். சமூகத்தில் கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாமே உயர்வடைகிறது. உங்களுக்கு கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபெறுவீர்கள். கவலைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். பொருள் சேர்க்கை உண்டாகும். ஓகே, இப்போ 14/5/2025 வரைக்கும் சொல்லிட்டோம் இல்லையா? ஆமாம். அடுத்தால 13/6/2025 இருந்து 12, அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை உங்களோட நடவடிக்கை, உங்களோட காலம் எப்படி போக போகிறது என்றால், டிவி பார்க்கறது, கிரிக்கெட் பார்க்கறது, சினிமாவுக்கு போகிறது என்று அந்த மனம் உங்களை ஜாலியாக இருக்க சொல்கிறது. எல்லாரும் ஜாலியாக உங்களோட நேரத்தை கழிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மனைவி மக்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சேர்கின்றது. பெரியோர்களின் சந்திப்பும் அவர்கள ஆசீர்வாதத்தால் பெரிய முன்னேற்றமும் வாழ்க்கையில் திருப்பு முனையும் நடக்கும். அடுத்தால மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கிறது. அதனால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க. இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகிறது. 11/11/2025 முதல் இந்த வருஷம் முடிகிறது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அந்த பீரியடில் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் கடவுள் பக்தியுடனும் நடந்து கொள்ள வேண்டும். தொழிலில் கொஞ்சம் தேக்க நிலை, மந்த நிலை, கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தனியார் நிறுவனத்தில், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையை ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆரோக்கியத்தை கூட நல்லபடி கவனித்து கொள்ளுங்கள். உடல்நிலையில் கூட சிறிய பாதிப்புகள் ஏற்படலாம்.
தன்னை விட தகுதி குறைஞ்சவங்க கீழே வேலை செய்யணும் சூழ்நிலை வரும். அதுதான் உங்களுக்கு டென்ஷனை கொடுக்கறது. கெப்பாசிட்டி உள்ளவங்க கீழே வேலை பார்க்கறது தப்பு கிடையாது. தன்னை விட வயதுலேயும் சரி, அந்தஸ்துலேயும் சரி, தகுதியிலையும் சரி குறைஞ்சவங்களுக்கு கீழே நீங்கள் வேலை பார்க்கணும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. 28/4 முதல் 3/10 வரை சனி பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகளை கொடுப்பார். அந்த நேரத்தில் வேண்டாத செலவினங்கள், தகப்பனாருக்கு உடல்நலம் பாதிப்பு முதலியவை ஏற்படும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் தொந்தரவு உண்டாகும். வேளைக்கு சாப்பிடுவதற்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால் சாப்பிட்றதுக்கு இருந்தால் கூட மனசு வராது. மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகம் அவ்வப்போது செல்லும். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும். குறிப்பாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. வாழைக்காய், கொத்தவரங்காய் போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் அல்லது நவகிரக கோயிலுக்கு சென்று எள்ளெண்ணெய் தீபம் ஏற்று வழிபட்டு வாருங்கள். குடும்பத்தில் வருத்தத்தக நிகழ்ச்சியுடன் 1-2 நல்ல காரியங்களும் நடக்கும். மாறி மாறி தான் நடந்துக்கிட்டு இருக்கும். மனைவியும் மக்களும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உதவி புரிபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு குறையும். அன்பர்களே, இது எப்படின்னா கோச்சார பலன் மட்டும்தான். அதனால் தசபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்கிற பரிகாரங்கள் நான் சொல்கிறபடி நடந்து வந்தால் எல்லாமே நன்றாகவே நடக்கும். எந்த கிரக அமைப்பு எப்படி இருந்தால் கூட கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிட்டா நல்லது கெட்டதை மாற்றி செய்யக்கூடிய அமைப்பு உடையவர்கள் தான் அந்த கிரகங்கள். அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. கடவுளிடம் சரண அடையுங்கள். நன்றி. உங்கள் பாலு.